வியூவர்ஸ், வெல்கம் டு பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற விஷயம் புதுசே கிடையாது. இது வரைக்கும் நிறைய மேகசின்ஸ்ல அதை பார்த்துருக்கலாம், நிறைய பேர் சொல்லி நீங்க அதை கேட்டிருக்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் பத்தி. நெல்லிக்காய் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வர்றது அரைநெல்லிக்காய். ஆனா நான் அதை பத்தி பேச போறது இல்லை, நான் பேச போறது குண்டு நெல்லிக்காய் பத்தி. ஸோ குண்டு நெல்லிக்காய் ஒரு நாளைக்கு ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா ஆப்பிள்ல எந்த அளவுக்கு சத்து இருக்கோ அதை விட அதிகமா இதுல சத்து இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதையும் ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அதே மாதிரி இளம் நர வந்தவங்க நெல்லிக்காவை ஹென்னாவோட சேர்த்து நீங்க மிக்ஸ் பண்ணி அதை தலையில அப்ளை பண்ணீங்கன்னா முடி கருப்பாகும். அது மட்டும் இல்லாம முடி நல்லா வளரவும் செய்யும்னு சொல்றாங்க. சாப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு இங்க கலக்க போற அந்த கண்டஸ்டன்ட் யாருன்னு இப்ப பாத்துடலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஓகே, என்ன சமைக்க போறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் தேவி. ஓகே தேவி, என் பேரும் தேவி தான். நாங்க நெல்லிக்காய் சாதம் செய்ய. நெல்லிக்காய் சாதம். ஓகே, நெல்லிக்காய் சாதம் செய்ய போறீங்க. உங்களை பத்தி சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃபா? ஓகே, ஹவுஸ் ஒய்ஃப்னாலே பல வேலைகள் இருக்கும்ல. இந்த ஹவுஸ் ஒய்ஃப்னு வந்தாலே எனக்கு அவங்கள பார்த்தா என்ன சொல்றது, சந்தோஷப்படுறதா இல்ல பாவமான்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ வேலைகள் இருக்கும், அவ்வளோ ஒரு அவ்வளோ பலுவை தூக்கி சுமந்துட்டு இருப்பாங்க. ஓகே, நம்ம நெல்லிக்காய் சாதத்துக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன? பச்சை மிளகாய், இஞ்சி, சாதம், கருவேப்பிலை, எண்ணெய், கடலைப்பருப்பு, கடுகுத்தம்பருப்பு, நெல்லிக்காய் சாறு. ஓகே, நெல்லிக்காய் சாறு நம்ம எப்படி எடுத்து வச்சிருக்கோம்? நெல்லிக்காய் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோமா இல்ல அப்படியே அரைச்சிருக்கோம்? அப்படியே அரைச்சி மிக்ஸில போட்டு வெடி கட்டி எடுத்து. ஓகே, அதாவது நெல்லிக்காய் குண்டு நெல்லிக்காவை கொட்டையை மட்டும் எடுத்துட்டு மிக்ஸில போட்டு அரைச்சி அதோட ரசத்தை ஏதாவது சாறை எடுத்து வச்சிருக்கோம். ஓகே, ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம்? முதல்ல எண்ணெய் ஊற்றுவோம். அதுக்கு முன்னாடி அடுப்பு பற்ற வைக்கணும். ஓகே, பற்ற வச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சாச்சு. வேற என்ன பண்ணணும்? எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் எவ்வளோ நீங்களே ஊற்றுங்க பார்க்கலாம், தேவையான அளவு. ஆனால் அதுக்கு முன்னாடி காயட்டும். காயறதுக்கு முன்னாடி, இந்த கடாய் காயறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள். எங்கள் ஃபேமிலி எல்லாம் ஜாலி டைப் தான். நான் இப்போ என்னமோ உங்கள் ஃபேமிலி சீரியஸ் டைப்பான்ற மாதிரி. எங்கள் வீட்டுக்காரங்க தான் சீரியஸ். அப்படியா? என்ன பண்ணுவார் அப்படி சீரியஸா? சிரிக்கூடாது, ரொம்ப அத்தடிக்கூடாது. நாங்கள் ஜாலியாக இருப்போம் பசங்களாம். அதான் அவர் வர வரைக்கும் அப்படி வந்துட்டோன்னு வாங்க எப்படி இருக்கீங்க அந்த ரேஞ்ச் தானே. ஆக்ஷன் சொன்னோட கட்டுன்னு ரெடியாமே அது மாதிரி இல்ல. ஆனா அப்படி நிஜமாவே நடக்கும் இல்ல. ஏன்னா நான் நிறைய பேர் வீட்டுல கேட்டிருக்கேன், எங்க வீட்டுக்காரி அதை ஏங்க கேக்குறீங்க, அவர் வரத்துக்குள்ள நாங்க பேசி சிரிச்சு எல்லாத்தையும் முடிச்சிருவோம் இல்ல. அவர் வந்ததுக்கு அப்புறம் நோ பேச்சு, ஒன்லி என்ன சொல்றது, கண்ணாலேயே சைகை பேசிப்போம். அப்படிதானே? என்ன பண்ணுவீங்க அவர் வந்த உடனே? சரி, எப்படி நம்ம எப்படி ஆஃப் ஆவீங்க? நான் ஆடத்தை பார்த்து உட்காந்துப்பேன். அவ்வளவுதான், பேசுறது அவர் ஏதாவது கேட்டா அதோ வரங்க, அவ்வளவுதான். சாப்பாடு போட்டு சரி சரி, ஓகே, எண்ணெய் ஊத்திடுவோம். ஓ, நிறையவே எண்ணெய் ஊத்தணுமா? ஓகே, லெமன் ஜூஸுக்கும் இதுக்கும் எல்லாம் ரெண்டு ஒன்று. அதாவது சாதத்தோட சேர்த்து அது கலக்கணும்ல, அதனால எண்ணெய் கொஞ்சம் ஊற்றினா தான் நல்லா இருக்கும். ஓகே, நல்லா இருக்காது சாதம். ஓகே, அண்ட் வீட்டுக்கார பத்தி சொல்லிட்டீங்க, அவர் ஒரு டெரர் பீஸ் உங்க வீட்டுல அப்படின்னு. பசங்களை பத்தி சொல்லுங்க. என் பசங்க ரெண்டுமே நல்ல பசங்க தான். என்ன பண்றாங்க? படிக்கிறாங்க. ஓகே, என்ன படிக்கிறாங்க? பொண்ணு 10வது, பையன் 12வது. ஓகே, ரெண்டுமே பெரிய பசங்க தானா? ஓகே, சூப்பர். காஞ்சிச்சா? இல்ல. ஓகே, காயறதுக்குள்ள நீங்க வேற என்னெல்லாம் சமைப்பீங்க? உங்களோட ஸ்பெஷல் சமையல் என்ன? முட்டை சாதம் செஞ்சு கொடுப்பேன். ஓகே, சூப்பர். இது போதுமா? போட்டுருவோமா? கடுகு தான் சாப்பிடவே நல்லா இருக்கும். ஆமா, எதுலயுமே அந்த கடுகு இப்படி இவ்வளவு தூரம் வெடிக்குது அப்படின்னா அதுல அவ்வளவு மேட்டர் இருக்குன்னு அர்த்தம் இல்ல, அவ்வளவு காரம் இருக்குன்னு அர்த்தம். நம்ம வீட்டுல கோவமா இருந்தா கூட சரி, வீட்டுக்கு ஏதாவது கடுகு மாரி போயிருக்கல. உங்க வீட்டுக்காருக்கு பேசாம கடுகுன்னு பேர் வச்சிருங்க. ஆமா, ஆல்ரெடி வச்சிட்டீங்களா? இனிமே என்னமா வைக்கிறது, ஆல்ரெடி வெஸ்டமா இருக்கு, நான் கடுகுன்னு பேர் அப்படிங்கிறாங்க. அப்படிதானே? ஆமாங்க. சரி, வேற என்னெல்லாம் சொல்வாரு? சிரிக்க கூடாது, அரட்டை அடிக்கூடாது, வெளியே போய் நிக்க கூடாது. பசங்களே ரொம்ப பசங்க மேல ஒரு இதுவா பேசுவாரு நல்லா. ஆனா அதுங்க அமலம் பண்ணா ஒன்னு என்ன விட்டு போயிடுவாரு. பிள்ளைங்க நீதான் அடங்கும், உனக்குதான் அடங்கும். அதாமாமா, அது வீட்டுல நடக்கும்ல. நல்ல பிள்ளைங்களா அப்படியே எந்த மாதிரி அதுங்களே கொஞ்சம் அப்படி சேட்டை கிட்ட எல்லாம் செஞ்சா அப்படியே உங்க அம்மா மாதிரி அப்படின்றவாங்கல்ல. அது மாத்திக்கிறது. அம்மாக்கு தான் நீ பயப்படுற, அப்பாவுக்கு பயப்பட மாட்டேற, அப்படி சொல்லுவாங்க. போட்டுருவோமா? கொஞ்சம் டெரரா தான் நீங்க சமைக்கிறீங்க. இப்ப நம்ம என்னெல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் கடுகு அண்ட் உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிருக்கோம். தாளிச்சதுக்கு அப்புறம் தாளிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சோன்னு கடலைப்பருப்பு போட்டீங்க. கடலைப்பருப்பு போட்டதுக்கு அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை. கரெக்டா?
இது மூணுத்தையும் போட்டிருக்கீங்க. போட்டுக்கணும். ஓகே சூப்பர். இப்போ வந்து நம்ம நெல்லிக்காய் சாரை ஊத்த போறோமா? ஓகே கூல். எனக்கு என்னமோ இது வந்து இந்த கிட்டத்தட்ட அந்த உப்புமா மாதிரி ஒரு ஃபீல் தான் வருது இல்ல? நெல்லிக்காய் சாரை ஊத்துனதுக்கு அப்புறம் உப்புமாக்கு இப்படிதான் இருக்கும். ரவா போறதுக்கு முன்னாடி உப்புமா மாதிரி இருக்கும். சாதம் போட்டா நெல்லிக்காய் சாதம் மாதிரி இருக்கும். அப்படி. ஓகே தேவையான அளவு உப்பு. நம்ம சாதத்துக்கும் உப்பு போட்டிருக்க மாட்டோங்கிறதுனால அதுக்கும் சேர்த்து இதுலயே போட்டுறோம். ஓகே ஓகே. இது எவ்வளவு நேரம் ஆகும் ஃபுல்லா குக் ஆறதுக்கு? 5 நிமிஷம். 5 நிமிஷம். 5 நிமிஷத்துல வந்து இது எப்படி என்ன டேஸ்டா இருக்கும்? இந்த நெல்லிக்காய் சாதம், அந்த நெல்லிக்காய் நம்ம வந்து அரிஞ்சே போடலாமா? இல்ல நெல்லிக்காய் சாரை தான் எடுத்துக்கணும். அது நெல்லிக்காய் அஞ்சா நிறைய இருக்கும்ல. ஓகே. நல்லா சாறு எடுத்து போட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். பசங்களும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது இதுல இந்த இந்த கடலைப்பருப்பு இந்த கடுகு பருப்பு வந்து கருவேப்பிலை தான் சுத்தமா எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க. நெல்லிக்காய் போட்டா ஒன்னும் சுத்தமா இது பண்ணுவாங்க. அதனால அதை பிழிஞ்சு போட்டா பரவாயில்ல சாப்பிட்டு. அதாவது வந்து குழந்தைங்களோட தாய்ங்கிறத எவ்வளவு கரெக்டா சொல்றாங்க பாருங்க. எதா போட்டாலும் தள்ளி இதெல்லாம் நல்லதா அதெல்லாம் தள்ளி வச்சு இதை மட்டும் தின்னுதுங்க. அதான் வெறும் ரைஸ், அந்த ரைஸ் சாப்பிட்றதுக்குள்ள அவ்வளவு ஆர்ப்பாட்டம். ஸோ இப்போ அதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா நெல்லிக்காய் அரைச்சி இதில் ஊற்றிருக்கோம். அதானே? அதான் கான்செப்ட். ஓகே குக் ஆயிடுச்சா? ஓகே கொஞ்சம் ஹைல வச்சுக்கலாமா? மஞ்சள் பொடி போட்ட உடனே வந்து கொஞ்சம் கலர் ஆகும். ஏன்னா வெள்ளை சாதம் வந்து வெள்ளையா தெரியும். இது வந்து லெமன் ரைஸ் மாரி நெல்லிக்காய் சாதம், லெமன் ரைஸ் சாதம், தேங்காய் சாதம், ஓகே தக்காளி சாதம் அது மாதிரி வந்து கலர் கொடுக்கணும் அதுக்கு. ஓ அதான் மேட்டர். அந்த கலர்ல கலரா இருக்கும், கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும். ஆமா ஓகே. சோ எல்லா ரைஸ்க்குமே அந்த கலர் தான் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும் அப்படிங்கறீங்க இல்லையா? ஆமா மஞ்சள் தூள் போட்டா கலரா இருக்கும். ஆமா நம்ம நம்ம வெறி மிளகாய் போட்டா எப்படி நம்ம மீன் குழம்பு கறி குழம்புலாம் வைக்கிறோம். நெக்ஸ்ட் மீன் குழம்பு பத்தி நம்ம பேசலாம். ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம ஷோல வந்து நான் என்ன பண்ண போறேன்னா பிரேக் விட போறேன். நீங்க உங்க ஸ்டைல்ல ஒரு பிரேக் சொல்லுங்க பார்க்கலாம். பிரேக். இது பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நெல்லிக்காய் ரைஸ். நெல்லிக்காய் ரைஸுக்கு கிட்டத்தட்ட நெல்லி அப்படி ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் இப்போ நம்ம போட்டு ரெடி பண்ண போறோம். கரெக்டா? ரைஸை போடுவோமா? ஸோ வந்து நீங்க இப்போ வந்து என்ன பேசிட்டு இருந்தீங்க தெரியுமா? பிரேக் வரதுக்கு முன்னாடி மீன் குழம்பு பத்தி பேசிட்டு இருந்தீங்க. என்ன மீன் குழம்பு எப்படி ஸ்பெஷலா வைக்கிறது சொல்லுங்க பாருங்க. மீன் குழம்பு நல்லா மீனை ஆஞ்சிக்கணும், நல்லா கவுச்சி இல்லாமல் ஆஞ்சிக்கணும். அப்புறம் வெங்காயம் தக்காளி பூண்டு போட்டு நல்லா ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெந்தயம் போட்டுக்கணும். வாசனையாக இருக்கும். அது கூட தான் வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே போட்டுக்கிட்டு அதோட நல்லா கொஞ்சம் புளி கம்மியாக போடணும். ஏன்னா ரொம்ப புளிப்பாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நல்லா கொஞ்சம் புளி கம்மியாக போட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டு நல்லா இது பண்ணி கொஞ்சம் ஒரு தக்காளி வந்து அந்த புளியில கரைச்சிக்கணும். புளியில தக்காளியை கரைச்சிக்கணும். ஓகே கொஞ்சம் திக்கு கொடுக்கும். திக்கா இருக்கும் சார். அது நல்லா வெங்காயம் தக்காளி கொஞ்சம் போடுறோம் பத்தியா? 4 வெங்காயம் 4 தக்காளி பச்சை மிளகாலாம் போட்டு எல்லாம் போட்டு அந்த கரைச்சி புளி தண்ணி எடுத்து மிளகாத்தூள் கரைச்சி அதில் போட்டுட்டு மஞ்சள் தூள் போடணும். ஏன்னா கவுச்சி எடுக்காது. அதில் போட்டு நல்லா தலை நல்லா கொதிக்க விட்டு மீன் நல்லா ஆஞ்சி அதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நல்லா அது அப்படியே மூடிடணும். இது வந்து சாதா நல்லா கூடாது. சட்டியில எங்க வீட்டுக்கு சட்டியில தான் சொல்லுவாரு. அதான் மேட்டர். மீன் குழம்புக்கு சட்டி ஏதாவது சார் சட்டியில வைக்க சொல்லுவாரு. ஆனா சட்டி எடுத்து நம்ம கேஸ்ல கூட வச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. சட்டியில வச்சுட்டு
உடனே அதை தரக்கூடாது. ஒரு 3 ஹவர் 4 ஹவர் கழிச்சு திறந்து சாப்பிடணும். ஓகே. இல்லனா மழை நாள் கூட சாப்பிடலாம். மறுநாள் திறந்து கூட சாப்பிட்டா டேஸ்ட் கொடுக்கும் இன்னும் கொஞ்சம். இன்னைக்கு வச்சு சாப்பிட்டா மறுநாள் சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். ஆமா 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 கண்டிப்பா. அதாவது சொல்லுவாங்க மீன் குழம்போட ருசியே அடுத்த நாள் தான், முதல் நாள் கிடையாது இல்ல. ஆமா, மறுநாள் சாப்பிட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும். வீட்டுக்காரர் கொஞ்சம் கோவக்காரரா இருந்தாலும் இந்த சாப்பாடு விஷயத்துல கொஞ்சம் ரசனக்காரரா. அவர் வந்து எங்கிட்ட சட்டியில வச்சாதான் மண் சட்டை வச்சாதான் எங்கிட்ட அந்த குழம்பு பிடிக்கும். கடாயிலையோ இல்ல குண்டான்ல எல்லாம் வச்சா திட்டுவாரு. ஏன் இப்படி வச்ச, சட்டி இருக்குது இல்ல அது கழுவி வைக்க வேண்டியது. அவர் சொல்லுவாரு இவ்வளவு பெருசுல ஆகலாம் தான் உனக்கு ஆக்கணும் மீறிக்கும் நம்ம துண்டு மீறிக்காது அப்படின்னு கேட்கறேன். இப்படியே வைப்பாரு. ஏன் உனக்கு கடலை வச்சா மாரி இருக்குமா, சின்ன பானை வாங்கி வேடி அப்பதாண்டி குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும். நீ வச்சு அப்படியே மூடிட்டு மறுநாள் தந்து சாப்பிட்டு பாரு, சூப்பரா இருக்கும். அது இட்லி சுட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் நம்ம தொட்டு நைட்ல. இதுதான் வந்து மீன் குழம்போட ரகசியத்தை நாங்க உங்களுக்கு சொல்லியிருக்கோம். மீன் குழம்பு மறுநாள் சாப்பிடுங்க, அதுதான் உங்களோட ஹைலைட் டேஸ்டே அப்பதான் அடங்கி இருக்கு அப்படிங்கிறாங்க. நம்ம ரைஸ் எந்த நேரம் இருக்கு, கொஞ்சம் பத்த வைக்கணும். ஓகே, சாதம் கம்மியாகுது, தண்ணியா நெல்லிக்காய் சாப்பிட்டு ஜாஸ்தி. ஓகே, மீன் குழம்பு மாதிரி வேற ஏதாவது ரெசிபி வச்சிருக்கீங்களா? கறி வறுப்போம், அப்புறம் வந்து கடம்பா செய்வோம். கடம்பா செய்வோம். கடம்பானா என்ன? கடம்பானா அது கறி மாரி இருக்கும். மீன் தான் அதுவும். கடம்பா கறி மாதிரி இருக்கும். கறி மாரி செஞ்சா அதுவும் சாப்பிடுவோம். அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பல ரணகலமான ஐட்டங்கள், அதாவது மேல பறக்கிற என்ன சொல்றது ஃப்ளைட்ல இருந்து கீழே தாவற இதை மட்டும் விட்டுட்டீங்க, மற்றது எல்லாத்தையும் நீங்க வந்து ஒரு கை தான் பாத்துருக்கீங்க போல இருக்கே. நான்வெஜ் எக்ஸ்பர்ட்டா? நாங்க நல்லா கவுச்சி தான் சாப்பிடுவோம். எங்க வீட்டுக்காரர் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் கவுச்சி சாப்பிடுவாரு. மட்டன் ஒரு பீஸ் தான் தொடுவாரு, மீதம் தொட மாட்டாரு. இதை செய்ய அத்தை செய்ய இம்மாதான் சாப்பிடுவாரு. அதிகமாலாம் நாங்க தான் சாப்பிடுவோம். அதுக்கு இவ்வளவு அக்கா போற பாத்தீங்களா மனுஷனுக்கு இல்ல. ஆனா கடம்பா சாப்பிடுறதுக்கு எதுல செஞ்சா என்னங்க அப்படிங்கிற ஒரு பீஸ் மீனை எதுல செஞ்சா என்ன சார்? ஐயோ ஐயோ, அறியாத புள்ளையா இருக்கீங்களே. ஓகே, ஆயிடுச்சா இது? ஓகே, இப்போ உங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க என்ன, 2 பேரை வளர்க்கறதுக்குள்ள போதும் ஆயிரும் உங்களுக்கு இல்ல. ஒழுங்கா சாப்பிடாதுங்க, ஒழுங்கா படிக்காதுங்க, சின்ன குழந்தையா இருக்கும் போது இல்ல. அவங்க எப்படி நீங்க வந்து சாப்பாடு ரொம்ப முக்கியம் பசங்களுக்கு, கரெக்டான டைம்ல கொடுக்கணும், கரெக்டான சாப்பாடு கொடுக்கணும். என்ன கொடுப்பீங்க அவங்களுக்கு? மார்னிங், ஈவினிங்? மதியானம் சாப்பாடு தான், காலையில டிஃபன் என்ன செஞ்சுட்டுருவோம். அது முடியல பிஸ்கட் காப்பி குடிச்சிருவாங்க. ஓகே, டைம் ஆயிடுச்சுன்னா பிஸ்கட் காப்பி தான் குடிச்சிட்டு ஸ்கூல் ஓடுவோம். சாப்பாடு கட்டி கொடுத்து அனுப்பிச்சிடுவோம். மதியானம் சாப்பாடு வீட்டுல கட்டி கொடுத்து அனுப்பிச்சிடுவோம். ஓகே, அவ்வளவுதான். வீட்டுக்கு வந்தோடனே திருப்பி டிஃபன் செஞ்சு கொடுத்துருவீங்க. மதியானம் சாப்பாடு வந்து மதியானம் சாப்பாடு டிஃபன்லாம் கிடையாது, நைட்ல டிஃபன் சாப்பிடுவாங்க. ஏன்னா மதியானம் சாப்பாடு தான் வீட்டுல. நைட்ல டிஃபன் செஞ்சாலுமே அதே எங்க வீட்டுக்கு சாப்பிட மாட்டாரு. அது சாப்பாடுங்க தான் அவருக்கு சாப்பிட்ட மாரி, இல்ல சாப்பிட மாட்டாரு. உங்க வீட்டுல உங்களுக்கு வீட்டுக்காரு தான் பல விஷயங்களுக்கு என்ன சொல்றது, இதை பண்ணு அதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி இல்ல. பசங்களா எதுவும் கேட்காதுங்க போல இருக்கு. பசங்களா அவ்வளோ நாம என்ன விருப்பமோ அதுங்க சாப்பிட்டுருங்க. அவருதான் அவர் ஒண்ணு தயிர் வாங்கி வச்சுன்னா சாப்பிட்டு நைட்ல, இல்ல மோர் வாங்கி வச்சுன்னா, இல்ல எதனா ஒண்ணு ஆனா காரமா இருக்கக்கூடாது. கவுச்சி நேரம் துண மாட்டாரு, வறுத்து வச்சா சாப்பிடுவாரு. மீன் குழம்பு கூட அதான் மறுநாள் வச்சு மறுநாள் நைட் தான். இவ்வளவு ரகலா இருக்குது. அதனால இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பசங்களை பத்தி கேட்காதம்மா, அதுங்க கூட ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா, என் வீட்டுக்காரர் இருக்காரு பாருமா, அவருதான், அவரை சமாளிக்கிறதான் பெரிய பிரச்சனை. கரெக்டா? இருந்தாலும் வந்து இருந்தாலும் அதை எப்படி சொல்றாங்கன்னா, என் வீட்டுக்காரர் இருக்காரு பாருங்க, அவரு அப்படிதான் சொல்றாங்க. வீட்டுக்காரர் இருக்காரு பாருமா அப்படி சொல்ல. அதனால என்னன்னா இவங்களுக்குள்ள ஒரு பெரிய லவ் இருக்கு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இந்த விஷயத்த இப்ப சொல்றேன், எபிசோட் முடியும் போது சொல்றியாக்கா? நாங்க லவ் பண்ணீங்க, லவ் பண்ணி 3 வருஷம் லவ் பண்ணிதே. அப்புறம் நாங்க வீட்ல பார்த்து சரி இப்போ ஒரு டெரரா இருக்காரு. அப்ப எப்படி லவ் பண்ணும்போது இதே டெரர் தான்? அப்பெல்லாம் இல்ல, அப்பெல்லாம் லவ் பண்ண தெரியல, கட்டின பேர் தெரியும் அவங்க லட்சணம். இதுக்கு நான் பொறுப்பல்ல, லவ் பண்றதுல ஜாலியா தான் பேசுவாங்க. கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பிறந்தாதான் அவங்க சுயபெருமை நமக்கு தெரியும், தெரியும். அவ்வளவுதான் பாத்துக்கங்க. இதனாலதான் சொல்றது லவ் மேரேஜ் வேணான்னு அடிச்சுக்கிறது இதுக்காக தான். அரேஞ்ச் மேரேஜாவது பண்ணி தொலைங்க அப்படிங்கிறது. சரி, ஓகே, சந்தோஷம். ஆனா வந்து இப்ப சுயரூபம் தெரிஞ்சிச்சு. என்ன பண்றது, பசங்களுக்கோசம் நம்ம இருந்தா நம்ம லைஃப் நம்ம பசங்க லைஃப் பார்க்கணும்ல. கண்டிப்பா பசங்களுக்கோசம் நம்ம லைஃப் பண்ணி போயிடா. அதனால வந்து நீங்க என்ன பண்றது, எப்படியாவது கோச்சிட்டு போய் தொலைங்க, நான் இப்படியா இருக்கிறேன் அப்படின்றீங்களா? சரி, எங்க பாத்தீங்க வீட்டுக்காரா? லவ் விஷயத்தை சொல்லுங்க, எப்படி லவ் வந்துச்சு சொல்லுங்க. நாங்க அதுக்கு முன்ன வியாபாரம் பண்ணுவேன், வியாபாரம் பண்ணுவோம். காணாம அம்மா கூட வியாபாரம் பண்ணுவோம். அவர் ஆட்டோ கட்ட வருவாரு. அப்ப பார்த்து ஒரு லவ் ஆயிடுச்சு உங்களுக்குள்ள. சரி, ஓகே, எப்படி லவ் சொன்னாரு அதை சொல்லுங்க.
அவர் வந்து என் பேர் வந்து தேவிலா கமல் பாட்டு போட்டு விட்டாரு ஆட்டோவில். தேவி ஸ்ரீ தேவி அந்த பாட்டை போட்டுவிட்டு அப்படியே நாங்கள் என் பேரும் தான் தேவியா இருக்குது. எனக்கும் தான் கமல்ஹாசன் சார தெரியும், எனக்கும் தான் அந்த பாட்டை தெரியும். இதெல்லாம் ஒரு பிரச்சனை லைஃப்ல, பல பிரச்சனைகள்ல இது ஒரு பிரச்சனை அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்லக்கா, நீங்க அந்த சுயரூப மேட்டர் சொன்ன உடனே எனக்கு அந்த பாட்டை யாருமே போடலனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன். எப்படி எப்படி எந்த பாட்டு அது பாடி காமிங்க எங்களுக்கு அப்படி? கமல் பாட்டு, அவரு கமல் ரசிகர்ல, அத கமல் பாட்டு போட்டு விட்டாரு. அதனால போட்டு விட்டாரு. போட்டு விட்டோம்னா உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு நமக்காக தான் போடுறாரு அப்படின்னு? என் கடை நேரம் தான் விட்டு வச்சு கடை நேரம் ஆட்டோ விட்டு பாட்டு போட்டிருக்காரு. சூப்பர்க்கா. நீங்க வந்து நீங்க ஷோக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து சமைக்கிறதோட மட்டும் இல்லாம பல ஜாலியான விஷயங்களும் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ கடை நேரம் வந்து பாட்டு போட்டாரு. ஓகே, பாட்டு போட்டு சொல்லிட்டாரு, தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. ஆஹா, பார்ட்டி நமக்கு நோட்டம் விடுது அப்படின்னு. சரி, நெக்ஸ்ட் நீங்க எப்ப போய் பேசுனீங்க அதை சொல்லுங்க. நாங்களா கல்யாணம் தான், அப்புறமேட்டு கல்யாணம் பார்த்தா பேசணும். லவ் பண்ண முடிவாயிருச்சு. 3 வருஷம் லவ் பண்ணீங்க இல்லையா? சரி, ஓகே. லவ் பண்ணும்போது நீங்க அவருக்கு சமைச்சு கொடுத்த முதல் ஃபுட் என்ன, சாப்பாடு? நான் கறி குழம்பு இதாக வச்சு கொடுத்தேன் அவருக்கு. அப்புறம் வந்து ஒரு நாள் வந்து சாம்பார் வச்சு முட்டை வச்சுட்டு. ஓகே, எப்படி என்ன சொன்னாரு? எங்க அம்மாக்கு எடுத்து வந்து வைப்பேன், அவர் தூக்கி மூட்டுருவாரு. அம்மாக்கு எடுத்துட்டு வந்து வைக்கிறத தூக்கின்னு ஓடி இருக்காரு. அது ஓடி போய் சாப்பிட்டே அப்போ நல்லா இருக்குன்னாரா? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்பெல்லாம். ஓகே, இப்போ இன்னும் சொல்ல மாட்டேன், நல்லா கொண்டு தான் வீடு இருக்கலாம். கொஞ்சம் பாவம், அவருக்கும் வந்து குடும்ப பொறுப்புகள் இருக்குல்ல. இப்ப லவ் பண்ணும்போது நீங்க ஒருத்தர் தான் லவ் பண்ணா ஜாலியா இருப்பாங்க. இப்ப குழந்தைங்களை பாத்துக்கணும், உங்க ஃபேமிலியை பாத்துக்கணும், அதெல்லாம் இருக்குல்ல பாவம். அதனால வந்து அவங்களுக்கு டென்ஷன்ஸ் இருக்கதான் செய்யும். அதுக்காக வந்து பாசம் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா லவ் எல்லாம் பண்ணிருக்காருங்கும் போது கண்டிப்பா நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் அவரை. ஓகே, இப்போ நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் சமைச்சு கொடுத்த ஃபுட் என்ன? உங்க ஹஸ்பண்டுக்கு, மாமியார் மாமனாருக்கு என்ன சமைச்சு கொடுத்தீங்க? எங்கெல்லாம் நாங்க கூட்டு குடும்பம் தான் இருந்தோம். அதனால மாமியார், நாத்தனாரு, முத்தாரு, வாரத்தி, என் நாத்தனாரு என் கூட தான் இருந்தாங்க. ஓகே, எல்லாம் அவங்க. நாங்க ஒன்னா நாங்க போன உடனே நாளாக ரொம்ப சமைக்கல. எங்க நாத்தனார் ரொம்ப நல்லா சமைப்பாங்க. எங்க வீட்டுக்கோட அக்கா, எங்க ஓரத்தி நல்லா சமைப்பாங்க. ஓகே, நீங்க ஒருத்தர் தான் கொஞ்சம் சமையல் அப்படி இப்படி வீக் இல்ல, அவங்கள பார்த்து நான் கத்துக்கினீங்க. நல்லா கத்துக்கணும், நல்லா கத்துக்கணும். ஓகே, சூப்பர். சோ அதனால முதல்ல வந்து அவ்வளவா சமைக்கல, உங்களை சமைக்க உள்ள அவங்க சமைச்சாங்க, நீங்க பாத்து. இங்க செய்வேன், எங்க அம்மா வீட்டுல செய்வேன். நம்ம அவங்களோட என்னோட எங்க நாத்தனாரே எங்க ஓரத்தி நல்லா சமைப்பாங்க. பாத்து இது இந்த உள்ளம் இது எவ்வளவு நல்ல உள்ளம் பாருங்க. என்னை விட என் நாத்தனாரும் எங்க ஓரத்தையும் நல்லா சமைப்பாங்க. அதனால நான் அவங்களுக்கு ஈக்குவலா சமைக்க கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறீங்கல்ல, நல்ல விஷயம். இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்காங்க நீங்க. சோ இவங்க வந்து சமையல்ல பல விஷயங்களை கத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளோட சமையல் இப்ப எந்த நிலைமையில இருக்குன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அக்கா ஒரு சின்ன பிரேக் சொல்லுங்க. சின்ன பிரேக். இது பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். வெல்கம் பேக் டு பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். இன்னைக்கு எபிசோட் என்ன பொறுத்த வரைக்கும் செம்ம ஜாலியா போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து சமையல் கொஞ்சம் ஈஸியான சமையல் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால நிறைய நேரம் நாங்க பேசிட்டு இருக்கோம். அதான் உண்மை. அக்கா, நம்ம ஃபுட் வந்து என்ன நிலைமை இருக்குன்னா, ஆல்மோஸ்ட் சமைச்சு நீங்க வச்சிட்டீங்க. பேசிட்டு இருக்கும் போதே மாமா பத்தி ஒரு பக்கம் பேசினாலும் அவருக்கு சமைச்சு வைக்கிற மாதிரியே ஒரு பக்கம் சமைச்சு வச்சுட்டீங்க. ஆனா இதை தூக்கிட்டு போக அவர் வர மாட்டாரு, கவலைப்படாது. இது எனக்கு ஜட்ஜுக்கு தான். ஓகேவா? சரி, நம்ம வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப கார்னிஷ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பண்ணோம் ஒரு சின்ன ரீகேப் போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட்ல சொல்லுங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எண்ணெயை போட்டோம். கேஸ் பத்தி வச்சோம். அதான் முக்கியம். எண்ணெய் ஊற்றணும். ஓகே, கடுகு பருப்பு போட்டோம், கடலைப்பருப்பு போட்டோம். ஓகே, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டோம். நல்லா வதக்கிட்டு அந்த நெல்லிக்காய் சாரத்தை ஊற்றிட்டு, ஓகே, மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு போட்டோம். போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அது நல்லா நல்லா கொதி வந்துச்சு. அதுக்கு நம்மளுக்கு சாதம் ஏற்ற மாதிரி நம்ம இது பண்ணிப்போம். ஓகே, ரெடி பண்ணிப்போம். அதை ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் நல்லா கொச்சவு சாதத்தை எடுத்து நல்லா இது பண்ணிடணும். கட்டி ஊற்றி இல்லாமல் உதிரா போட்டு நல்லா கொட்டி நல்லா சாதத்தை கிண்டி நேரணும். கிண்டி நல்லா எடுத்து
சாதத்தை கிண்டி அதுவே நமக்கே தெரியும் அது ஃபுல்லா அந்த அதாவது அந்த நெல்லிக்காய் தண்ணி ஃபுல்லா வடிஞ்சிடும். சோ அதெல்லாம் சாதத்துல வந்து அப்சர்வ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்ப நாங்க இறக்கி வச்சிட்டோம். இதான் மேட்டர் இல்லையாக்கா? இப்ப நம்ம கார்னிஷ் பண்ணிடுவோம்க்கா. ஓகே, இஞ்சி இருக்கும். டேஸ்ட் பண்ணிடுவோமாக்கா? ஓகே. அப்படியே எலுமிச்சம்பழம் சாப்பிடும்போது எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கு இல்ல? எலுமிச்சம்பழம் சாதம் மாதிரியே தான் இருக்கு. ஆனா வந்து நம்ம எலுமிச்சம்பழத்தை யூஸ் பண்ணல, அதுக்கு பதிலா வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிருக்கோம், நெல்லிக்காய் யூஸ் பண்ணிருக்கோம். சூப்பரா இருக்கு. நெல்லிக்காய் நல்லா உடம்பு எல்லிக்கு தானே. ஆமா, எலுமிச்சம்பழத்தோட நெல்லிக்காய் வந்து நிறைய சத்துக்கள் இருக்கு அப்படிங்கறதுனால வந்து அதே டேஸ்ட்ல இருக்கிறதுனால நீங்க இதை பண்ணி சாப்பிடுறது பெட்டர்னு தான் நான் சொல்லுவேன் இல்லக்கா? அண்ட் சூப்பரா சமைச்சிருக்கீங்கக்கா. நிஜமாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வரப்போற ஜட்ஜுக்கும் இது பிடிக்கும் நம்ம நம்புவோம். ஓகேவா? பெஸ்ட் விஷஸ், உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஓகே, நீங்க வந்து அப்படி வின்னரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸி காத்துட்டு இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? யாருக்கு நம்பர் 1 கிடைக்க போகுது அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு இந்த எபிசோட் இப்ப முடியுது. மறுபடியும் நாளைக்கு கிராண்ட் ஃபினாலேல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் DK. இது பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். டாடா.